ம் ம் என்னாச்சு பார்க்க போகிறோம்? என்ன பார்க்க போகிறோமா? என்ன பண்ண போகிறோம்? கொட்டுக்காளி ட்ரைலர் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டியா ட்ரெய்லரு? இன்னைக்கு இல்லை ஜி, வந்து 2 hours ஆகும். ரைட்டாக பார்க்கல. இப்படி பார்த்துட்டு இப்படி போயிட்டேன், அவ்வளோதான். எனக்கும் இன்ஸ்டாவில் வந்தது. சூரி போட்டிருந்தாப்புலேன்னு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டேன். சரி, ஓகே. கொட்டுக்காளி சூரி நடித்தது. அவங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பேர் என்னது? ஆனாபெல் நடிச்சிருக்காங்க. தமிழில் ஃபஸ்ட்டு டெபியூட் படம். பிஎஸ் வினோத்ராஜோட செகண்ட் ஃபிலிம். அவர் வந்து இந்த யாரோட? பிஎஸ் வினோத்ராஜ். கூழாங்கல்னு எடுத்த ஒரு அப்படின்ற ஃபேமஸு படம் எடுத்துருக்கு கொட்டுக்காளி. சரி, நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த பெர்லினில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு கலக்கிட்டு வந்து 74th பெர்லின் போயிட்டு கலக்கிட்டு வந்தது. ஸோ எங்கேயோ இந்த படத்தை எடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கறது, இந்த படம் வேல் பிரீமியர் ஆகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த லேண்டு, இந்த தேட்டருக்கு வந்து எமோஷனலாக அவ்வளோ வேல்யூ இருக்கு. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எங்கள் படம் பிரீமியர் ஆகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போ தான் அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்கப்பா ஜெர்மனியில். நம்ம தான் இப்போ பார்க்குறோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். தேட்டர் ரிலீஸ்லாம் வெயிட் பண்ணுறோம். இப்போ தான் பார்க்குறோம். இப்போ 23 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன். சரி, அது இந்த படம் ஃபுல்லாகவே லைவ் சவுண்டு தான் ஜி. இப்படியா? டப்பிங்கே இல்லை. சேவல் எஸ்கே ப்ரொடக்ஷன். மாஸ் அப்படியே கேஷுவலாக வராது சூரி, ஆனால் மாசாக இருக்குது. போட்டான் பாரு எவ்வளோ ஆல்ரெடி. இது உரமாக எடுத்துக்கலாம். என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்க வேண்டியனே. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். இதே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பற்றியா, அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டு. சூரிய அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காப்ல. எனக்கு இந்த அது பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்காஞ்சி, இந்த நாக்கு நீட்டுற சீன். ஏன் அந்த சேவல் கட்டிகிட்டே இருக்குன்னு நல்லா இருக்கிட்டா இருக்குது. அது கொஞ்சம் இறைய போட்டிங்கன்னா போதும். புரியுதா? ஒன்றுமே இது வரைக்கும் டைலாகே வரல. அவ்வளோதான். இவ்வளோதானா? அவ்வளோதான். ஜஸ்ட் 2 minutes 9 seconds டைலாக். இதுதான் டைலாக். 23rd August இன் சினிமாஸ். ஒரே ஒரு டைலாக்கு, எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் நீ டைலாக்கே. அது அந்த சூரிய சாரோட மாடுலேஷன் தான் வேறு லெவலு. ஏப்பா ஐயோ தொண்டை கட்டின மாதிரி பேசுகிறாங்க. தொண்டையில் ஏதோ அது விபூதி இல்லை ஜி. அவருக்கு ஆக்சுவலாக தொண்டையில் ஏதோ பிரச்சனை, அதனால அந்த கெட்டப் அந்த படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூசிருப்பாப்புல. வாய்ஸே இப்படி தான் இருக்குமா? ஆனால் நான் சும்மா டிஸ்கிரிப்ஷன் படித்தேன் ப்ரோ. அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஏதோ லோ கேஸ்ட் இருக்கிறவங்கள இந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி வந்து லோ கேஸ்டில் இருக்கிற ஒரு ஆனால் நான் லோ காஸ்ட் பையன் யாருன்னு போடலை. அது போடல. இப்போ அந்த லோ காஸ்ட் பையன் வந்து கண்டிப்பாக சூரி கிடையாது. சூரி வந்து அண்ணன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு படத்தில். நம்மளாம் சொல்ல இருக்குமோன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, மேபி அப்படி தான் இருக்கும்னு தோணுது. அந்த சேவல் சவுண்டு தான் ஒரு மாதிரி மண்ணுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. லைட்டாக ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஆமாம், அந்த பொண்ணு அந்த நாக்கு நீட்டுற சைடே எனக்கு ஒரு மாதிரி மேபி நமக்கு இந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துருந்தோன்னா இதை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பார்த்துருந்தாலும் அதில் ஐடியா கிடச்சிருக்காது நமக்கு.
மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், நமக்கு அந்த அளவுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, கிடைச்சிருக்கும். டேய், அடமன் அதுலயுமே என்ன நிறைய பார்த்த எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் வராப்புல அந்த அப்பா கேரக்டர், அந்த பையனோட அப்பா கேரக்டர் ஒரு கேரக்டரு, அவர் நடக்க ஸ்கூல்ல போய் அவனை பிக்கப் பண்ணுவார் ஜி. ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தோன்னே அங்க இருந்து வீட்டுக்கு வர்றதான் ஜி கதை. கூழாங்கல் ஜஸ்ட் 19 மினிட்ஸ் தான். அங்க 90 மினிட்ஸா? 19 மினிட்ஸ், 19 நிமிஷம். சரி 90 மினிட்ஸ், 90 நிமிடங்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா 120 தான் போட்டிருக்கு. 120 இல்லையா, வெறும் 100 அப்படின்னா 1 hour 40 minutes தான். ஆனா ஆல்ரெடி ரிலீஸ்டு பிப்ரவரி வந்துட்டே இருப்பாரு. அதுல ஒரு மாதிரி படம். ஆனா அது நமக்கு என்னன்னு சத்தியம் என் நாலேஜுக்கு கொஞ்சம் கூட எட்டவே. மியூசிக் யாருமே போடல, மியூசிக் யாருமே போடல. லைவ் சவுண்ட்னால மேபி போடாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. டிசைன் போட்டிருக்காங்க. லைக் ஆனா ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, என்னடா அந்த படம் அதான் சொல்லிட்டு இப்ப பாக்க. மணிரத்னம், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் எல்லாம் அந்த ஒரு நம்ம ஒரு பெரிய ஆளுங்கன்னு பார்ப்போம்ல, அவங்க எல்லாமே இவரை ஒரு மாதிரி பெரிய ஆளுங்களை பாக்குறாங்க. அவங்க எல்லாமே ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு அந்த இப்போ வந்து ரீசெண்டா 2023 ரவுண்ட் டேபிள் 24 ரவுண்ட் டேபிள் நடந்துச்சு, டைரக்டர் ரவுண்ட் டேபிள்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் கலாட்டால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இவரு மணிரத்னம், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், சுதா கொங்காரா இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அப்போ இவர் ஒருத்தர் தான் ஒன் ஃபிலிம் டைரக்டரு. மற்ற எல்லாருமே மாரி செல்வராஜ் வரைக்குமே எல்லாமே பெரியவங்க தான். அவங்க எல்லாமே பேசுனது இவரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. பார்ப்போம், படம் பார்த்துட்டு தான் நம்மள பேச முடியும். இன்னும் ஒரு வாரம் தான், இன்னும் ஒரே ஒரு வாரம் நாள். யாருக்காக பார்க்குறோமோ இல்லை, சூரிக்காக பார்த்தே ஆகணும். நான் கருடனே நான் சூரிக்காக தான் பார்த்தேன். தியேட்டர்ல போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனதே நான் தான். கூட்டிட்டு போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரம். அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே போனோம்ல ஜி. ஆமா ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே, ஆனா செகண்ட் ஷோ போனோம். இப்போ அந்த கருடன், கொட்டுக்காளி, அப்புறம் இன்னொரு படம் விடுதலை, கருடன், இப்ப கொட்டுக்காளி. இப்ப விடுதலை பார்ட் 1, விடுதலை கொட்டுக்காளி ரெண்டுமே வந்து ஒரே டைம் ரிலீஸ் ஆச்சு போல இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. ஆமா அங்க இருக்கிறவங்க வந்து அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு இவர் யாரும் பெரிய அப்படி இல்ல, அப்படி என்ன நினைச்சாங்கன்னா ஒரு பரவாயில்ல, நிறைய படம் நடிச்சிருப்பாரு போல, பெரிய ஹீரோ போல, நடிச்ச படம் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ அதான் சூரி சொல்வாப்புல, நான் நடிச்சது 2 படம், அது 2 படம் வந்துருச்சு. சிம்பிளா 23 இன்னைக்கு டேட் என்ன, இன்னும் ஒரு 9 days தான் இருக்கு. கொட்டுக்காலினா அடமன் கேர்ளா? அடமன் கேர்ள். ஆமா, கொட்டுக்கால் பிடிவாதமான பெண்ணுன்னு அர்த்தம். ஆக்சுவலா டைட்டிலே கொட்டுக்காலின்னு இருக்கும்போது அந்த அனபனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சுதான் கதை. அதான் சொல்றேன், கேஸ்டிங்லயே பாத்தீங்கன்னா 2 பேர் தான், சூரி, அனபன், அவ்வளவுதான் கேரக்டர்ஸே. மற்ற யாரும் பெருசா மென்ஷனே பண்ணல. ஏன்னா எல்லாமே அங்க அந்த ஊர்ல இருக்க கேரக்டர்ஸ் அப்படியே நடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவரு அந்த முதல் படத்துல அதான் பண்ணியிருந்தாப்புல. வினோத் டைரக்டர் இருக்காங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்திருந்தேன். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கதை ஒன்றும் புது கதைலாம் இல்லை, வழக்கமா போற கதை தான். ஒண்ணு உங்க லைஃப்லயே அந்த கதை நடந்திருக்கும், இல்ல அந்த கதையை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அந்த கதையை நான் எப்படி சைக்காலஜிக்கலா ஒரு என்னோட ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரணும். இப்போ ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கும் படத்துக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க தான் நான் ட்ரை பண்றேன். எந்த அளவுக்கு அவங்கள உள்ள கொண்டு வரலாம், அவங்கள டிஸ்கஸ் பண்ணணும், படம் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ இந்த படம் இப்போ இது இந்த ட்ரைலர் பார்த்துட்டு நம்ம ஏன் இவ்வளவு பேசுறேன், ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்கு, புரியல ஒன்று, என்ன இது, இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் see, படம் பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் டேவே போயிடணும், 23 ஆகஸ்ட். ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் இதுக்கு ஒரு தனி பார்ப்போம். சூரி வந்து ஒரு புதிய பரிமாணம் கிட்டத்தட்ட. ஆமா, அவரே சொல்லிட்டாப்ல, நான் பண்ணதுல இது இன்னும் டிஃப்ரென்ஸா இருக்கும், டிஃப்ரெண்டா அப்படியே கிராஃப் அப்படியே இங்கிருந்து அப்படியே போயிட்டே இருக்கு, டேக் ஆஃப் ஆயிட்டே இருக்கு, அப்படி போகுது சார், போயிட்டே இருக்கு. அப்படியே போனா இன்னும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு மேல இதுல பேச ஒன்றும் இல்லை, முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க.